வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி இன்னைக்கு எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். செல்வி பாக்கிட்ட சொல்கிறாங்க, நீ ஹாஸ்பிட்டலோட பேர் சொல்கிறப்பே நான் யோசிச்சேன்க்கா, இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு தானே கோபி சாருக்கும் ராதிகாவுக்கும் தொடர்பு இருக்கிறது உனக்கு தெரிய வந்துச்சுக்கா அப்படின்னு கேட்குறேங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இன்னைக்கு அடி மேலே அடி விழுந்துச்சு செல்வி, அந்த நாளை நான் எப்படி கடந்து வந்தேன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. இப்போல்லாம் எல்லாருக்கும் உடனே தண்டனை கிடச்சிருதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. நீங்கள் எல்லாரும் ஒன்றாயிட்டீங்கன்னு ராதிகா சொல்லிட்டு போகுது, ஒன்றா இருந்த குடும்பத்தை பிரித்தது யார், அந்த ராதிகா தானே அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. இதுக்கான தண்டனை தான் ராதிகாவுக்கு கிடச்சிருக்குக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கோபிக்கு தான் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. செல்வி சொல்கிறாங்க, நெஞ்சு வலி வந்தப்போ உதவி செய்ய யாரும் இல்லாமல் அவர் யாரை வேணான்னு தூக்கி போட்டாங்களோ அவங்கள்ட்டே உதவி கேட்டு இப்போ உசுரை காப்பாற்றி படுத்து கிடக்காருக்கா, இதை விட வேற என்னக்கா தண்டனை வேணும் அப்படின்னு கேட்குறேங்க. மேலே இருக்கிறவன் அதெல்லாம் பார்த்துட்டு தானேக்கா இருக்கான், சரிக்கா நீ நைட்டில் இங்கே இருக்க வேணா, நீ வீட்டுக்கு போக்கா அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. ஆனால் பாக்கியாவுக்கு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் நைட் நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேங்க. எல்லாம் தேரவே மாட்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க செல்வி. இதுக்கிடையில் ராதிகா ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிட்டுருக்குறேங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த நர்ஸு ஒய்ஃப்னு பாக்கியாவை சொன்னதை பற்றி நினச்சி பார்த்து அழுதுகிட்டே போகிறாங்க. ராதிகா இப்போது வீட்டுக்கு போயிடுறாங்க. ராதிகா மலையில் நனைஞ்சு அந்த நிலைமையில பார்த்த உடனே ராதிகாவோட அம்மா பதறி போய் என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறேங்க. கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அழுறாங்க ராதிகா. ஏம்மா ஏதாவது பிரச்சனையா, டேடி இனிமேல் இங்கே வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மயுமே அழ ஆரம்பிச்சிடுறேங்க. அதெல்லாம் டேடிக்கு ஒரு சின்ன பிரச்சனை தான், டேடியை ஹாஸ்பிட்டலில் பார்த்ததும் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன், அதான் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ராதிகா. நீ போய் தூங்கு மயு, நாளைக்கு டேடி வந்துடுவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறேங்க. என்னடி பிரச்சனை, மாப்பிள்ளை அந்த வீட்டுக்கு போயிட்டாரா, அதனால தான் மயூட்ட டேடி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருன்னு போய் சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகாவோட அம்மா. இல்லைம்மா, கோபிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா, அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அவரோட ஒய்ஃப்மாண்ணா, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல, அவருக்கு சர்ஜரி வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சுமா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நீ எதுக்கடி இங்கே கிளம்பி வந்த, நீ அங்கே தானடி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகாவோட அம்மா. என்னை எல்லாரும் துரத்தி விடுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுறாங்க ராதிகா. நெஞ்சு வலிக்குதுன்னு கோபி பாக்கியாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ள உனக்கு தானே கால் பண்ணாரு, அது மட்டும் இல்லை எனக்கும் கால் பண்ணாரு, நீ தானே என்னை ஃபோன் எடுக்க வேணான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகாவோட அம்மா. இருக்கட்டுமா, அதுக்காக பாக்கியாவுக்கு எதுக்குமா கால் பண்ணாரு, அவங்க பசங்களுக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. உயிர் போகிற நேரத்தில் யாருக்கு கால் பண்ணால் என்னடி அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகாவோட அம்மா. ஒய்ஃப்னு பாக்கியா சைன் போட்டு கொடுத்துருக்குறாங்கம்மா ஃபார்மில் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. சைன் பண்ணிட்டா மட்டும் பாக்கியாவா ஒய்ஃப் ஆக முடியும், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ தானே சொன்ன, காலையில் போய் வேலையாக போய் மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராதிகாவோட அம்மா. மறுநாள் காலையில் நர்ஸ் வந்து பேஷண்ட்டை ஐசியூலேருந்து நார்மல் ரூமுக்கு மாற்றியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. செல்லியன், இனியா, ஈஸ்வரி 3 பேருமே இப்போது கோபியை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க. என்னடா ஒரு நிமிஷத்தில் எங்களை இவ்வளோ பயமுறுத்திட்ட, உனக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத, உன்னை குணப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறாங்க ஈஸ்வரி. எழில்கிட்ட பாக்கியா, நீ போய் உங்கள் அப்பாவை பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாரு எழில். ஈஸ்வரி, பாக்கியா, எழில் 2 பேர்கிட்டையும் நீங்கள் போய் கோபியை பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்களே, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. உங்கள் அம்மா போய் பார்த்தா தான் நீ போய் பார்ப்பையா, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க ஈஸ்வரி. அதை கேட்ட எழில் சொல்கிறாரு, மனசாட்சி இருக்க போய் தான் எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அவரை அட்மிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மனசாட்சி இருக்கிறதுனால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இந்த ஹாஸ்பிட்டலில் அவருக்காக நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு எழில். அவரை பார்த்தா எனக்கு பரிதாபமாக தான் இருக்குது, அதுக்காகலாம் அப்பான்னு கொஞ்சம் கொலவலாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. பாக்கியா இப்போ அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது ராதிகா அங்கே வராங்க. இப்போ தான் நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா. தெரியாதா, யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இப்படி தான் நைட்டு ஃபுல்லாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கோபி என்ன தான் பண்ணினாலும் அவர் மேலே உங்களுக்கு அன்பு இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அந்த அன்பு தான் உங்களை எங்கேயும் போக விடாமல் கட்டி போட்டு வச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. பாக்கியா ராதிகாட்ட அவர் ஐசியூலேருந்து நார்மல் ரூமுக்கு மாற்றிட்டாங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராதிகாவுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அத்தை அங்கே இருக்கிறாங்களே ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படின்னு ஞாபகம் வருது பாக்கியாவுக்கு. அவங்க நினச்ச மாதிரியே ராதிகாவை கோபியை பார்க்க விடாமல் தடுத்துடுறாங்க ஈஸ்வரி. அவன் இப்போ தான் ஐசியூலேருந்து நார்மல் ரூமுக்கு வந்திருக்கிறான், அவன் மறுபடியும் ஐசியூக்கு போகணுமா அப்படின்னு திட்டுறாங்க. நீ இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரியா இப்போ அந்த இடத்துல இருந்து எப்படியாவது கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாக்கியா. அத்தை நீங்கள் என்ன சாப்பிடலைன்னா உங்களுக்கு லோ சுகர் வந்துட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவளை இந்த இடத்த விட்டு நான் துரத்தாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.